மதுரையில் ஆகஸ்ட் 21 நடைபெறவுள்ள தாவேகவின் 2வது மாநில மாநாட்டிற்கு காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் செய்தியாளர்களிடம் பேசும்போது இதனை தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் தாவேக 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறுவது உறுதியாகி இருக்கிறது. ஏற்கனவே முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற நிலையில் தற்போது 2வது மாநில மாநாடு மதுரையில் பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். தாவேக மாநாட்டிற்கு காவல்துறை பாதுகாப்பு அனுமதி வழங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். காவல்துறை சார்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு முறையாக பதிலளித்ததன் மூலம் இந்த அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளதாக தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் கூறியிருக்கிறார். பார்க்கிங் வசதி, போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் காவல்துறை தரப்பில் கேட்கப்பட்டதாகவும் அதற்கு முறையான பதில் அளிக்கப்பட்டதால் அதனை ஏற்றுக்கொண்டு காவல்துறை மாநாட்டிற்கு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் தாவேக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். மதுரையில் தாவேக சார்பில் நடைபெறவுள்ள 2வது மாநில மாநாட்டிற்கு காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. இதனை சற்று முன்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த். பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருந்த நிலையில் காவல்துறை தரப்பில் இந்த கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதற்கு தாவேக சார்பில் பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. மாநாடு தொடர்பாக தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். 21ஆம் தேதி காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி எல்லா விதமான ஏற்பாடுகளும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். 21ஆம் தேதி காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி எல்லா விதமான ஏற்பாடுகளும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்.